வணக்கம் நண்பர்களே. தமிழ் சிபி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம தமிழ் தேன்மொழிகிட்ட பேசுகிறாங்க. என்ன தேனு, நீ எதுக்காக வேண்டா வெறுப்பா கட்டின தாலியை கடவுள் மாதிரி சுமந்துட்டு தெரிய இதை தூக்கி எரிஞ்சிட்டு வா, அரவிந்த் உன்னை இன்னும் கல்யாணம் பண்ண தயாராக இருக்கான். ஏன்டி உனக்கு புரியலை, எதையோ ஒன்று மறைக்கிறடி, அது என்ன விஷயம் அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் ஒரு கட்டத்தில் உண்மை வெடிக்குது. ஆமாக்கா, அது என்ன விஷயம்னா, நான் அப்பாக்காக தான் இதெல்லாம் பண்ணுறேன். அப்பா அந்த பிரபுக்கு பிடியில் இருக்காரு. நான் இப்போது இந்த தாலியை வேண்டாம் அப்படின்னு பிரபுவை ஒதுக்குனேன்னா அப்பாக்கு கதையை முடிச்சிருவான் இந்த பிரபு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அப்படியே ஷாக்காகவே நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தாலி பிரித்து கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் இருக்குது. அப்படி இப்படின்னு நம்ம ஜனகம்மா ஃபேமிலியில் ஃபங்க்ஷன் வரப்போகுது. ஆனால் பிரபு இதில் நான் ஆப்பு வைக்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம தமிழ் சிபி கூட சேர்ந்து எங்கள் அப்பாவை மீட்கணும், அந்த குறிஞ்சிநாதன் பிடியிலேருந்து எங்கள் அப்பாவை மீட்கணும் அப்படின்னு கலங்க நேரம் நான் இருக்கிறேன். உங்கள் அப்பா எந்த தப்பும் செய்திருக்க மாட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியும், நான் பார்க்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல குறிஞ்சிநாதன் கோட்டையில் போய் நம்ம செல்வரத்தினத்தை மீட்டு வராங்க பிரபு. சாக்காரங்க சிபி மீட்டிட்டானா அப்படின்னு அந்த இடத்துல சாக்காவி நிற்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஜனகம்மாவுக்கு உண்மை தெரிய வருது. இந்த செல்வரத்னத்தின் பொண்ணுங்க தான் தமிழ், தேனு, இவங்க எல்லாம் செல்வரத்னத்தின் பொண்ணுங்கன்னா ஜெயாராணி தமிழோட அம்மாவா அப்படின்னு அந்த இடத்துல அப்போ என்னை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பிரபு ஜனகம்மா வீட்டுக்கே வந்துட்டாங்க. நம்ம தேன்மொழிகிட்ட பேசுகிறாங்க. நம்ம தமிழ், என்னாச்சு தேனு, எதுக்காக இவங்க கெட்டின தாலியை நீ சுமந்துட்டு வாழணும்னு என்ன கஷ்டம் உனக்கு இருக்குது, இதை தூக்கி கலத்தி எறி. இப்போ கூட அரவிந்து தயாராக இருக்கான் உன் கழுத்தில் தாலியை கெட்டதுக்கு. அப்படி இருக்க நேரம் நீ எதுக்குடி சுமக்க, இவனை சுமந்து என்னத்துக்குடி, இவன் குறிஞ்சிக்க பையன் தெரியும்ல, இவன் ஒரு சைக்கோ, நான் வர்ஷினியையே கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு தடுத்தவ. அப்படி இருக்க நேரம் நான் ஒன்றை பார்த்துட்டு இருக்க முடியுமா? என் ரெண்டு கையும் கெட்டி போட்டது மாதிரி இருக்குது தேனு, நீ வாயை திறந்து எதையாவது சொன்னாதான் இந்த விஷயத்தில் உனக்கு நான் உதவ முடியும் அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம். இந்த பாருக்கா, நம்ம அப்பா செல்வரத்னம் வேறு யார் பிடியில இல்லை, இந்த பிரபுவும் குறிஞ்சிநாதன் தான் பிடிச்சி வச்சுருக்காங்க. இப்போ நான் இவன் கட்டின தாலியை அவன் மூஞ்சிலே விட்டுறிஞ்சேன்னா நம்ம அப்பாய்க்கு கதையும் முடிச்சிருவாங்க. அதுக்காக தான் இந்த தாலியை சுமந்துட்டு இருக்கேன். ஏண்டி, இதை என்கிட்ட சொல்லக்கூடாதா? இதே எனக்கு சாக்காதான் இருக்கு. அப்பா இந்த குறிஞ்சிநாதன் பிடியில தான் இருக்காரா? அப்போ போதை பொருள் கேஸில் அப்பாவை பிடிக்க வச்சது இந்த குறிஞ்சிநாதன் தான். இவன் போட்ட சதிதானா இப்போ நல்லாவே தெரிஞ்சுட்டு தேனு, நீ அப்பாவை காப்பாற்றணுக்காக நீ உன் வாழ்க்கையை இந்த பிரபு கிட்ட அடமானம் வைப்பியா? கண்டிப்பாக நாங்கள் கூடிய சீக்கிரம் நானும் சிபியை சேர்ந்து அப்பாவை அந்த குறிஞ்சிப்பிடியிலேருந்து மீட்டுறா. நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த பிரபுவோட உனக்கு எந்த வாழ்க்கையும் இருக்கக்கூடாது. இவன் வேண்டாம், இவன் ஒரு சைக்கோ, இவனுக்கு உன் கழுத்தில் தாலியை கட்டி நம்ம ஜனகம்மாவை ஆட்டங்கான வச்சிடலான்னு நினைக்கான். ஆனால் நம்ம விடக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. சரிக்கா, நீ அப்பாவை மீட்டுட்டியனா போதும், இந்த கழுத்தில் இவன் கட்டியிருக்க தாலியை இவன் மூஞ்சிலே விட்டுறிய நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு அந்த இடத்துல தேன் சொல்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா தாலி பிரித்து கொடுக்க ஃபங்க்ஷன் நம்ம வர்ஷினி சேது இவங்கள மாதிரி பிரபுக்கும் தேன்மொழிக்கே வச்சிடலாம் அப்படின்னு ஜனகம்மா முடிவு பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம தேனு கவலையாக இருக்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம மீனாவும் இந்த பொண்ணு வேண்டா வரப்போ அவன் கெட்டின தாலியை தூக்கி எறிய முடியாமல் இருக்குன்னா ஏதோ விஷயம் இவளுக்குள்ளே இருக்குது, என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம சிபி கிட்ட நேராக தமிழ் போகிறாங்க. இந்த பாரு சிபி, ஒரு பெரிய பிரச்சனைனால தான் தேன்மொழி இந்த தாலியை ஏற்றுக்கிட்டா. அப்படி என்ன பிரச்சனை அவள் வாழ்க்கையில் இருக்க போது, இந்த பிரபுவால் அவனுக்கு வாழ்க்கையில் ஒன்று அழிவு தான் இருக்குமே தவிர நல்ல விஷயம் நடக்காது. தமிழ், நீ சொன்னியா? நான் சொன்னேன், எங்கள் அப்பா அந்த குறிஞ்சிநாதன் கஸ்டடியில் தான் இருக்காரா. இப்போ இவ தாலியை கலத்தி தூக்கி எரிஞ்சா அவள் எங்கள் அப்பா கதையை முடிச்சிருவேனி மிரட்டி இருக்கான் அப்படின்னு சொல்ல நேரம் சிபி சாக்காரங்க. என்ன, உங்கள் அப்பா குறிஞ்சிநாதன் கஸ்டடியில் இருக்காரா? ஆமாம், அவரை எப்படியாவது மீட்கணும். அவர் உங்கள் அப்பாவுக்கு நிலைமைக்கு எந்த காரணமும் இருக்காது. கண்டிப்பாக எங்கள் அப்பா தப்பு செய்யலை சிபி, நீ இந்த விஷயத்தில் எனக்கு உதவு அப்படின்னு சொல்லிட்டேன். நம்புகிறேன், நான் தமிழ் உங்களை நம்புகிறேன். நான் கண்டிப்பாக குறிஞ்சிநாதன் பிடியிலேருந்து உங்கள் அப்பாவை மீட்டு கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா சிபி கலையிறங்க.
இறங்குறாங்க. அழகாக வந்து செல்வரத்தினத்தை மீட்டு கொண்டு வராங்க. இவரை ஏற்கனவே தெரியும், இவரால் ஒரு எறும்புக்கு கூட தீமை செய்ய முடியக்கூடாது, அப்படிப்பட்ட நல்லவர் இவர் தான் அப்பான்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். நிச்சயமாக எங்கள் அப்பாவின் நிலைமைக்கு காரணம் இவர் இருக்காது அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஃபீல் பண்ணுறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், நான் வந்து எப்படியாவது எங்கள் ஜனங்கம்மாட்ட நான் புரிய வைக்கிறேன். அப்பாய்க்கு நிலைமைக்கு உங்கள் அப்பா காரணம் இல்லைன்னு புரிய வச்சு நான் கண்டிப்பாக வந்து 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்ப்பேன் அப்படின்னு வந்து சிபி அந்த இடத்துல உதவுறாங்க. நம்ம பிரபுவுக்கு தெரிய வருது, சிபி வந்து நம்ம பிடியிலேருந்து செல்வரத்தினத்தை மீட்டுட்டான், இனி நம்ம கையில் என்ன பிடியும் இல்லை அப்படின்னு வந்து நினச்சிருக்கான். ஆனால் நம்ம கையில் தேனே இருக்கா, இவன் என் கையில் கிடைச்ச ஒரு பேப்பர் கணக்காக இவளை கசக்கி எரியணும், இவள் வாழ்க்கையை அழிக்கணும், அதை நினச்சி அணுவாக இவளுக்கு கொடுக்க சித்திரவதையில் தமிழன் சித்திரவதையை அனுபவிக்கணும். இந்த ஜனகா குடும்பம் மொத்தமாக வந்து அதிரணும். அதே நேரத்தில் அந்த ஜெயராணியோட பொண்ணு தான் தமிழ் தேன்மொழி அப்படின்னு உள்ள விஷயம் ஜனகாவுக்கு தெரிஞ்சு இது எனக்கு துரோகம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல இவங்களெல்லாம் விரட்டி அடிக்கணும் அப்படின்னு வந்து பிரபு வந்து ஸ்கெட்சு போட்டுட்டாங்கங்க.